குழந்தைங்களுக்கு பிடித்த ஸ்நாக் ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறேன். இது வந்து 200 கோதுமை மாவு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஜீரகம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை நான் எண்ணெய் ஒரு ஸ்பூன்னு எண்ணெயை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். அது தேவையான பட்டாணி வேக வச்சு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மசாலா ஐட்டம் போட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து நான் எது வேண்டிய ஷேப்பில் வந்து மாவை திரட்டிட்டு அதில் இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்ந்து கலந்த கலவை வந்து உள்ளுக்கு வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்கை கொடுக்கலாம். பட்டாணியில் கால்சியம் நிறைய இருக்குது, உருளைக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த எல்லாம் சேர்ந்த கலவை குழந்தைங்களுக்கு கொடுத்தா எனர்ஜியாக இருப்பாங்க. அதனால தான் இப்போ செஞ்சு காட்டு பாருங்கள். கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். இந்த சோப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இந்த கிரேவி இந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையானது பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்யுது. வதக்கிட்டு நான் வதக்கும்போது இஞ்சி பூண்டியையும் போட்டுக்கணும். தட்டி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கிறதோட இந்த இதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு போட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், காரமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு பட்டாணி வேக வச்ச பட்டாணியை குழந்தைக்கு இந்த சீசனில் இந்த பட்டாணி அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த கால்சியம் நிறைய இருக்கிறதுனால பட்டாணியை அடிக்கடி உணவில் சேர்த்தா நல்லது. உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அரை ஸ்பூன் சோம்புத்தூள்,
ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூரியாக சுட்டு இந்த பூரி தேய்க்கிற கட்டையில் பூரியை வந்து தேய்ச்சி எடுத்துட்டு மோல்டில் போட்டு அமுக்கி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் குழந்தைங்களுக்கு பிடித்த கோதுமையில் ஸ்டஃபிங் ரெடி. இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பூரியெல்லாம் போட்டு இந்த ஸ்டஃபிங்கை இந்த நம்ம எந்த ஷேப்பில் நம்ம செய்கிறோமோ அதுக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான பட்டாணி குழந்தைகளுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி. வந்து கீழே ஒரு பூரியை வச்சு ஸ்டஃபிங் உள்ளுக்கு வச்சு அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பூரியை தேய்ச்சி அது மேலே வச்சு மூடி நம்ம வந்து திருப்பி மூடி எடுத்தால் இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றா எடுத்து வறுத்து எடுக்கணும். சூப்பரான இது குழந்தைங்களுக்கு பிடித்த ஸ்நாக் ரெடி. நல்ல பூ ஷேப்பில் இருக்கிற ஸ்நாக் இது வந்து சமோசா மாதிரி தான் இது. ஆனால் இது மேலே அவ்வளோ இது கிரிப்ஸியாக இருக்கும். உள்ளுக்கு நம்ம பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்கும். இது அப்படி கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேண்டிய டிசைனில் செஞ்சு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.